கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் சார். வணக்கம். வணக்கம். அஜித் மரண வழக்கு தொடர்ந்து தமிழ்நாட்டு அரசியலில் பேசுபொருளாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகிதா அவர்கள் மீது பல்வேறு மோசடி புகார் இருந்தாலும் ஏன் அவங்க நின்று கைது செய்யப்படல, அவங்க பின்னணியில யார் இருக்காங்கன்ற மாதிரியான பல்வேறு கருத்துக்கள்லாம் எழுந்து கொண்டிருக்கிறது. வழக்கமா தமிழ்நாட்டில் எந்த ஒரு இஷ்யூ நடந்தாலும் அதற்கு பாஜக, நாம் தமிழர் போன்ற கட்சிகள்லாம் இறங்கி போராட்டம் பண்ணுவாங்க. குறிப்பாக பார்த்தோம்னா அண்ணாமலை அவர்கள் தினம் பிரஸ் மீட் கொடுப்பாரு. சீமான் அதே மாதிரி தான் பண்ணுவாங்க. நமக்கு பெரியார் இஷ்யூலாம் நமக்கு தெரியும், அந்த மாதிரி தான் இருந்தாங்க. தற்போது இவங்களாம் மௌனம் காப்பது, இதனுடைய பின்னணியில் இவங்களும் இருப்பாங்களான்ற மாதிரியான பல்வேறு சந்தேகங்கள் எழுப்புகிறது. இந்த சம்பவத்தை நீங்க எப்படி சார் பார்க்குறீங்க? நான் நேற்றைக்கு நிகிதா ஒரு சங்கி, ஒரு ஆர்எஸ்எஸ் தயாரிப்புன்றத சொல்லியிருக்கேன். நான் பேசுறதுல ஆதாரத்தோடு தான் பேசுவேன், தரவுகளோட பேசுவோம். வம்புக்கு வீம்புக்கு தரவு இல்லாமல் பேசுறால் நம்ம இல்லை. இந்த அம்மையாருடைய முகநூலில் இருக்கக்கூடிய பதிவுகளை வைத்து தான் பேசியிருக்கோம், ஏத்தி இறக்கமா பேசல. சைமன் என்ற சீமான் பேசாம இருக்கான்னா அவன் சங்கி பூரா இப்ப அவனுடைய சிங்கிகள் பூரா எங்க இருக்கான்னு கேட்டா யார் அந்த பசும்பொன் பாண்டியன்றதுல ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. நான் அவங்களுக்கு தரத்தை விட்டுட்டு நான் ஒரு 45 ஆண்டு கால பொது வாழ்க்கை இருக்கிறவன். என்னுடைய உயரம் மேல உயரம். ஏதோ பேசுறான், சின்ன பயலுக கதறாரு, கொதருவேன் எதிரிகளை துரோகிகளை. நான் ஒரு சிங்கம். அதனால சொல்லாங்க, நீங்க பேசிட்டு இருக்க. நேற்றைக்கு கூட அந்த பகுதியில் இருக்கக்கூடிய உறவினர்கள் இவங்க போய் ஏதோ எடுத்துருக்குறாங்க, மாற்றி சொல்லுங்க, அதை சொல்லுங்க. எனக்கு ஃபோன் வந்துச்சு, தூக்கி போட்டு அடிக்க வாவீங்கன்னு கேட்டாங்க. வேணாம், சின்ன பையன் போகிறாங்க, ஏதோ வீஸ் ஓடணும், சைமன் என்று சீமானுக்கு காட்டி கொடுக்கணும், கூட்டி கொடுக்கணும், ஏதோ வேலையை பார்க்குறாங்க, போகட்டும் தான் விட்டுக்கிட்டு இருக்கு. நாங்கள் எதை கட்டுற 5 நாள் உள்ள வீடு முடிஞ்சு அடிச்சு போட்டு போயிடுவான். அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. சட்ட ரீதியாக என்னால் நடவடிக்கை எடுக்க முடியும். உன்னை அடிச்சு நான் அடிச்சு பிஎஸ் பண்ண அவசியம் இருக்கு. உன்னை அடிச்சதுக்கு நீ ஏன் வம்பு மாட்டுவ? வலை விரிச்சுட்ட, வம்புல ஒரு நாளைக்கு வருவ, மாட்டும் போது பார்த்துக்கிறான், இருக்கட்டும். உன்னை அடிக்கிறதா சிறையில் தூக்கி போறதா அப்புறம் வச்சுக்கிறோம் உங்களை பூரா. அதனால சைமன் என்ற சீமானும் பாஜக கட்சி தமிழ்நாட்டில் பொய்யை உற்பத்தி பண்றதுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி. நீங்க சைமன் எப்பயுமே பொய்யிலே பிறந்தவன் தான். என் வழிகாட்டி பெரியார் அப்படின்னு சொன்னான். இப்ப பெரியார திட்டுறான். ஆனா அவன் யாரால் கட்சி ஆரம்பிக்கப்பட்டிருக்க செய்தி வந்துருச்சு. ஆடிட்டர் குருமூர்த்தி கூட்டு போய் சீப்ப ஆதித்யநாத்தை விட்டு அவங்க அப்பா நடத்தின கட்சியே வாங்கிருக்கான். அப்ப யாருக்கு சப்போர்ட்டா இருப்பான்? இது ஆமாவா இல்லையா? அவனுக்கு காட்டி கொடுத்து கூட்டி கொடுத்து வலைதளத்தில் பேசுற பார்த்தியா? இதுக்கு பதில் சொல்லு. பிரபாகர், நான் பேராசிரியர் சிவபுரமானியிடத்தை சென்னை கூடல கேட்டான். நான் 1982 சந்திரஹாசன் யார் வலைதளம் நடத்துற நாய் பேய் உனக்குலாம் தெரியாது. சந்திரஹாசன், செல்வா நாடு கடத்தப்பட்டார்கள். எம்ஜிஆர் முதலமைச்சர், இந்திரா காந்தி பிரதமர். தமிழ்நாட்டில் நான் போராடி அன்றைக்கு இலங்கை தமிழுக்காக சிறை சென்றவன். அப்ப சீமான் இலங்கை தமிழுக்காக எத்தனை முறை சிறை சென்றான்? என் வயதுக்கு அறிஞ்சேன் அவனு. ஏன் அப்பெல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான்? 2009 ஈழத்தில் மிகப்பெரிய படுகொலை நடந்தது போது கூட அவன் என்னுடன் தான் இருந்தான் என்று ஆதாரப்பூர்வமா விஜயலட்சுமி சொல்லியிருக்காங்க. இதுக்கெல்லாம் பதில் சொல்றது இல்லை. அப்புறம் பெரிய சண்டே மாதிரி கலைஞர் அவர்களுக்கு பேனா நினைவு சின்னம் அமைப்பதற்காக நான் ஒரு கருத்தாய்வு கூட்டம் அரசாங்கத்தில் சென்னை கலவாநகரத்தில் நடத்துறாங்க. நானும் அந்த கூட்டத்துக்கு போயிருக்கேன். இவன் எப்பயுமே சண்டை எடுத்து, அதாவது நாங்களாம் சொன்னா செய்வோம், சொன்னதை செய்வோம். தூக்கி போட்டு எத்து ஒன்றாண்டு காலை 9 மணிக்குனா கரெக்டாக 8:55 சொன்ன இடத்துக்கு வருவேன். நீ ராணுவம் என்றாலும் வருவேன். நான் தான் எங்க வாழ்க்கையில உங்க சைமன் மாதிரி பேடி கிடையாது. அவன் பேசினான். அப்ப நான் எந்திரிச்சு சொன்னேன், நீ தைரியம் இருந்தா மெரினா கடற்கரை பக்கம் கலைஞர் நினைவிடத்து பக்கம் வந்துட்டு போனேன். இது எல்லா தொலைக்காட்சியிலும் வந்திருக்கு, என்கிட்ட இருக்கு.
ஆனா அவங்க முதல் நாள் என்ன சொன்னாங்க தெரியுமா? இவர் அங்க வரவே இல்லை, இவரு அங்க வரவே இல்லை, அந்த கூட்டத்துக்கே இதான் அவங்க வேலை. இதை வந்து பொதுமக்கள் தெரிஞ்சுக்கிறது இவங்களுக்குலாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இதெல்லாம் ஒரு ஆளே கிடையாது எனக்கு. பொதுமக்கள் வந்து இதை தெரிஞ்சுக்கிறேன். இவன் என்ன சொன்னாங்கன்னு கேட்டா, அந்த கூட்டத்துக்கே ஒரு வரல. ஆனா அந்த கூட்டத்துல ராவணன் ஒரு வழக்கறிஞர், அவரும் நானும் ஒன்னா பயணித்தவர்கள் அரசியல் களத்துல, அவரு கூட இருக்காரு. அவரு நான் சீமானை எதிர்த்து அந்த கூட்டத்திலே நேருக்கு நேர் எதிர்த்து பேசுறேன். அப்ப ராவணன் வக்கீல் பசுமாண்டி உட்காருங்கன்னு சொல்லிட்டாரு, சொல்றாரு. அது வந்துருச்சு, பத்திரிகை நீங்க போடுங்க, பொதுமக்கள் தெரிஞ்சுக்கிறேன்னு. முதல் நாள் வந்து பேசினாங்க இதே மாதிரி. அதாவது இவங்கெல்லாம் முத்துராமலிங்க தேவர் சொல்லுவாரு, நவதானிய கூட்டம். நவதானிய கூட்டம்னா அடையாளம் இல்லாதவங்க, இலக்கணம் இல்லாதவங்க, அவங்க தான் இப்ப சைமன் கூட இருக்கிறாங்க. அவங்க வந்து இல்லைன்னு இதே மாதிரி பரப்புனாங்க. இப்ப எப்படி சொல்றாங்க, பசுன்னு பண்ணி தான் அப்படின்னு, அது மாதிரி பரப்புனாங்க. காலையில இந்த தொலைக்காட்சி, அதுவும் தினத்தந்தி தொலைக்காட்சியிலே வந்துருச்சு, நாங்கள் எடுத்திருந்த வழியே வந்துருச்சு. அப்ப கேட்டேன், சைமன் கிட்ட எதிர்த்து பேசிட்டு இருக்காரு பசுமுன் பாண்டி, உட்காருன்னு சொல்லி ராவணன் சொல்றாரு. அந்த பசுமுன் பாண்டி யாரும் வார்த்தா புருஷனாடான்னு கேட்டேன், ஆஃப் ஆயிட்டாங்க. சரியா? அதே மாதிரி சைமன் வந்து விஜயலட்சுமி என்ன பேச்சு, உலகத்துல இவ்வளவு ஒரு ஆம்பளாவே இருக்கவே கூடாது, மனுஷனாவே இருக்கக்கூடாது. வலைதளத்துல எனக்கு தெரிஞ்சு உலகத்துல இவ்வளவு கேவலமா ஒரு பெண் வந்து பேசுறத, இந்த ஆம்பளை இவங்க வலைதளம் பேசுறாங்க பாருங்க, இவெல்லாம் வாயை பொத்திட்டு எல்லாத்தையும் பொத்திட்டு உட்காந்தாங்க, இவங்க பொத்திட்டு இருந்தாங்க. அது வீரன்ட்ட தான் மோத முடியும், வாங்க மோதுவோம், சந்திப்போம். ஆனா விஜயலட்சுமி அவ்வளவு பேச்சு, இன்னும் பேச்சுட்டு இல்லை, எந்த உலகத்திலே கின்னஸ் இருக்கான் சைமனை பேசின பேச்சு, அதுக்கு எவனுமே வாயை திறக்கல. ஆனா சைமன் என்ன சொன்னான்னு கேட்டா, இது வந்து யாருன்னு எனக்கு தெரியாதுன்னா சொன்னானா இல்லையா? அடுத்து வந்து என்ன செஞ்சா, பாலியல் தொழிலாளி பணத்துக்காக வந்தா நான் போனேன்ட்டான். இவன் ஒரு தலைவன். இப்ப என்ன செய்யறான், கல்ல குடிக்கிறான், கல்லூர் மதுபானம் குடிச்சிட்டு சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்குறான், அங்க இருக்கிற பெண்களுக்கு கொடுக்குறான். ஏன் மனைவி கையில கொண்டு வந்து கொடுத்துருக்க வேண்டியதானே? கலாச்சாரத்தின் சீரழிவுக்கு சொந்தக்காரன். இப்ப அது மாதிரி ஒண்ணு உங்களுக்கு இந்த நிகிதா வந்து 2011 வேலை வாங்கி தருவதாக சொல்லி ஏமாற்றப்பட்டவங்க ஒருத்தர் வந்து திடீரென்று இந்த அஜித் படுகொலைக்கு பின்னாடி அவர் வந்து இவர் பேசுறாரு, பேட்டி கொடுக்குறாரு. நாங்கள் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி நாங்கள் போய் கேட்க போகும்போது பார்த்தீங்கன்னா, திருநகரை சேர்ந்த பசுமன் பாண்டியன் சொல்கிற வழக்கறிஞர் வந்துட்டு எங்களை தொடர்பு கொள்கிறார். அவராக கான்டாக்ட் பண்ணுறாரு. கான்டாக்ட் பண்ணும்பொழுது நீங்கள் வாங்க திருநகருக்கு வாங்க, உங்கள்கிட்ட நாங்கள் நேரடியாக பேசுகிறோம்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த பேட்டியில் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் தெளிவாகவே பேசுகிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து ஏமாற்றப்பட்டேன். அப்பொழுது இந்த நிகிதாவுடைய சகோதரர் கவியரசுடைய மைத்துனர் பசுமுன் பாண்டியன் என்றவர் தெளிவா ஒரு வார்த்தை கூட, நாங்களாம் பத்திரமாத்து தங்கம் பசுமுன் சிங்கம்டா, நவதானிய கூட்டம் இல்லை இது நான் சொல்றதுல, நான் சொல்றதுக்குள்ள ஆதாரம். நீங்களாம் ஆதாரம் இல்லாம யாருக்கு பிறந்ததுன்னே வரலாறு இல்லாதவே பேசிக்கிட்டு இருக்க. உங்க வரலாறு எடுத்துட்டேன், ஒரு நாள் தாக்கு பிடிக்க மாட்டேன், நான் நினைச்சா 1 மணி நேரம் தாக்கு பிடிக்க மாட்டேன். ஆனா நான் பேசுறது நீ சொல்றதுக்கு இப்ப என்னைய மாதிரி நீ வரலாறா பேசு, ஆதாரமா பேசு. அவன் சொல்லிட்டாரு, அந்த பையன் யாரோ ஒருத்தர் பேசுறாரு, கவியரசுடைய கவியரசு யாரு, இந்த அம்மாவுடைய தம்பியா அண்ணனோ, அவர் சொன்னதுல வச்சு நம்ம எடுத்துக்கிட்டது. திருநகருக்கு என்னை அழைத்தார், அவர் அலுவலகத்துக்கு நான் சென்றேன். இதெல்லாம் அவர் சொல்றாரு. அவருக்கு வயது 35 வயதுக்குள்ள 40 வயதுக்குள்ளதான் இருக்கும். நான் விஓ போஸ்டுக்காக பணம் கொடுத்து 8 லட்சம் ரூபா. ஆனால் என்னை கவியரசு தான் அவர் உறவினர் மைத்துனர் பசுமுன் பாண்டியன் வீட்டுக்கு என்னை அழைத்தார். அவர் வீடு எங்க இருக்கு? திருநகர்.
அங்கே அலுவலகத்துக்கு போனேன். அவர் வந்து என்னை மிரட்டினார். என்ன மிரட்டினார்னா, கொலை மிரட்டல அவர் சொல்லலை. அவர் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க பாருங்க, அவங்ககிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொன்னாரு. இதுதான் அவர் பேசின பேச்சு. எத்தனையோ பேச்சு அவர் பேசிட்டு வர்றாரு. இது ஒரு கருத்து. சங்கி கூட்டமும் இந்த நவதானிய சிங்களவன் சீமான் கூட்டமும் பசும்பொன் பாண்டியன் அப்படின்னு குதிக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு தீனி கிடைச்சதாக நினைச்சு அற்ப சந்தோஷம். அர்த்த ராத்திரியில் பிறந்தவன் யாருக்கு என்று தெரியாதவனுக்கு ஒரு அற்ப சந்தோஷம். சரி இருக்கட்ட. அவர் ஒரு வாலிபன். அவருக்கு ஒரு பிரஷரோ சுகரோ இருந்தா கூட ஞாபகம் மருதில் பேசலாம்னு சொல்லலாம். அல்லது வெளி மாவட்டத்துக்காரா இருக்காது, திருநகர் எங்க இருக்காதுன்னு கூட தெரியாம. அவர் திருமங்கலம், திருமங்கலம் அடுத்து கப்பலூர், தோப்பூர், திருநகர், இவ்வளவுதான். 2 ஊரை தாண்டினா திருநகர். ஞாபகம் மருதில் சொல்ல வாய்ப்புள்ள, வயது கம்மியானவர், வாலிபர். ஆனா இன்னொருத்தர் ப்ரொஃபஸர் சொல்லி இவருடைய மாமனார் ஒருத்தர் பேட்டி கொடுத்தாரு. அவர் வக்கீலை பத்தி முதல் பேட்டியில சொல்லல. இவங்க இந்த பசும்பொன் பாண்டியன் தான் வழக்கறிஞர் தான் அப்படின்னு சொல்லி அப்படியே இவங்க ஊண்ட பாக்குறான். நீ ஊண்டுனா நான் என்ன முட்டா பேலுங்களா? ஒன்னும் வழக்கறிஞர்டா, வழக்கறிஞர் வீட்டுக்கு ஆபீஸுக்கு யாரு வேணாலும் வருவான் ஆலோசனை கேட்டு. அது தப்பு கிடையாது. டாக்டர் வீட்டுக்கு நோயாளி போவான். பாதிக்கப்பட்டவன் பரிகாரம் வேண்டி நீதிமன்றத்துக்கு சட்ட ஆலோசனை கேட்டு வழக்கறிஞர் வீட்டுக்கு தப்பு பண்ணுன்னு வருவான், தப்பு பண்ணாதவனு வருவான். இது இயற்கை. இப்ப என் வீட்டுக்கு வந்திருந்தா இது ஒரு பெரிய கொலை குற்றம் இல்லை. கொலை குற்றம் பண்ணவனே வீட்டுக்கு வரலாம், என்னை தேடி வரலாம், என்னை சந்திக்கலாம், சட்ட ஆலோசனை கேட்கலாம். எனக்கு சட்டத்தில் இடம் இருக்கு. நான் ஒன்றும் இது கிடையாது. தீவிரவாதிகளை பதுங்க வைக்கக்கூடாது, நாட்டுக்கு தேச துரோகிகளை வீட்டில் பதுக்கி வைக்கக்கூடாது. அதை தவிர ஒரு குற்றம் சாட்டப்பட்டால், கொலை குற்றமே சாட்டப்பட்டால் சட்ட வழக்கறிஞர்கிட்ட உதவிக்கு ஆலோசனை கேட்டு வரலாம். இவங்க நீ என்ன சொல்ற, வேலை வாய்ப்பு வாங்கி தருவதாக ஏமாற்றப்பட்டவர்கள் அந்த இடத்துக்கு நிகிதா வந்ததாக சொல்லலை. யாரு முதல்ல சொன்னாலும் சொல்லலை. யாரோ கவியரசு அழைத்து வந்தார் திருநகருக்குன்னு சொல்லிட்டாரு. திருநகரை தாண்டி திருப்பரங்குன்றம், மூலக்கரை, பைக்கரா, பசுமலை, பழங்கானத்தை, அப்புறம் தான் காலவாசல். நான் இருக்கிறது இவ்வளவு தாண்டி இருக்கேன். கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டருக்கு தாண்டி இருக்கேன். மறந்து சொல்ல முடியாது. 2வது எனக்கு அடையாளம் ஒரு வழக்கறிஞர் மட்டுமல்ல, ஒரு அரசியல் கட்சி தலைவர் என்னை ஒட்டியே இருக்கு. நான் பிறந்து வளர்ந்ததுலேருந்து நான் ஒரு அரசியல் கட்சி தலைவர் இருக்கேன். மதுரையில் வந்து பசும்பொன் பாண்டியன்னா 4-5 பேர் இருக்காங்க. ஒரு பொறியாளர் இருக்கிறாரு, ஒரு பேராசிரியர் இருக்கிறாரு, ஒரு வழக்கறிஞர் இருக்கிறாரு. பசும்பொன்ற பேர்ல 3-4 வழக்கறிஞர் இருக்கிறாங்க. பசும்பொன் பாண்டியன் ஒரு ஃபார்வர்ட் பிளாக் ஒருத்தர் இருக்கிறாரு. பல நேரங்களில் ஃபோன் மாறி மாறி ஓடும். 2 மாசத்துக்கு முன்னாடி கூட சிவகாசியில பசும்பொன் பாண்டியன் ஒருத்தர் ஒரு பெரிய தகராறில் ஈடுபட்டிருக்காரு வழக்கறிஞர். எனக்கு மதுரை பார் கவுன்சிலிருந்து ஃபோன் பண்ணாங்க. அப்புறம் நான் இல்லைன்னு தெரிஞ்சுன்னா அந்த வழக்கறிஞர் தான் இப்போ உங்க சொல்ற வழக்கறிஞர். இதெல்லாம் நிர்வகிக்கப்பட்டது, இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கு. மதுரை பார் கவுன்சில் செயலாளர் என்கிட்ட பேசுறதுக்கு ஆதாரம் இருக்கு. அந்த பசும்பொன் பாண்டியன் போயிட்டாங்க. இப்போ உங்களுக்கு வழக்கறிஞர்னா பயந்துகிட்டு அஞ்சுக்கிட்டலாம் இல்லடா. நாட்டு மக்களுக்கு நீ வந்து நீ பொய்காரன்னு தெரியும், என்னைய மக்களுக்கு தெரியும். ஆனா திரும்ப நேற்று போய் அந்த திருநகரில் வாழுகின்ற பசும்பொன் பாண்டியன் நான் சட்ட அலுவலகத்துக்கு போனேன்னு சொல்ற கூட பேட்டி எடுக்கல. அவ வயதான அவங்க மாமா பாதிக்கப்பட்டு ரொம்ப நொந்து போயிருக்காரு. அவரை போய் இந்த பசும்பொன் பாண்டியன் தானே, காலவாசல் பசும்பொன் பாண்டி தானே, ஆனா அவர் எந்த பசும்பொன் பாண்டியன் தெரியல. போனேன், ஆனா அவர் ஒன்றும் தப்பா பேசலன்ட்டார். அது இருக்கட்டும், அந்த பசும்பொன் பாண்டி தானே. ஏண்டா நவதானிய பேளுகளா, வீரம் அரசியல் பண்ணி போடுங்கடா, நேருக்கு நேரம் அரசியல் பண்ணி போடுங்கடா. ஒரு சைமன் மாதிரி பாலியல் தொழிலாளி கிட்ட நான் போனேன்னு சொல்றது, அந்த பெண்ணை தெரியலன்றது, பெரியாரை திட்டுறது, அப்புறம் இல்லைன்றது. நாங்களாம் எதற்கு அஞ்ச மாட்டோம்டா. இப்ப உங்களுக்கு என்ன இன்னொன்னு கேளு, வந்திருந்தா நானே ஆமா லட்சக்கணக்கான பேர் வீட்டுக்கு காலையில என் உறவினர்கள் உசிலம்பட்டி, கூடலூர், கம்பம், உசிலம்பட்டி, ஆண்டி வீட்டுல இருந்து வருவாங்க. காலவாசல் பஸ் ஸ்டாப் இறங்கின வீடு தான். சட்ட ஆலோசனை கேட்டு வருவான், வேற உதவி கேட்டு வருவான். லட்சக்கணக்கான பேருக்கு நான் என்னால முடிஞ்சதை இயன்றதை செஞ்சுட்டு தான் இருக்கேன். இந்த பேட்டி எடுத்த ஒரு பேரெல்லாம் சொல்ல விரும்பல. இந்த 2வது நாள் போய் பேட்டி எடுக்கிறாரு பாருங்க, அவர் பலமுறை என்கிட்ட வந்து பேட்டி எடுத்துக்காரு, என் கூட வந்திருக்கிறாரு. நான் யாருக்கு என்ன இடது கையில கொடுத்து வலது கைக்கு தெரியக்கூடாது, வலது கைக்கு இடது கைக்கு அப்படிலாம் சொல்லி பழக்கப்பில்லை எனக்கு வந்திருக்க. ஆனா இப்ப இதுல
நீ வந்து வாதப்படி என்கிட்ட வந்திருந்தா ஆமான்னு சொல்ல போற, வக்கீல்கிட்ட வந்து ஆமான்னு சொல்ல ஒரு பெரிய குற்றம் இல்லை. இன்னொன்னு கேட்டா நீதா வந்து 2011 நீ சொல்ற விஷயம் வந்து 2011 முட்டா பேலுக கூமுட்டா பேலுக நீங்களா 5 படிச்சவங்க, மிருகத்துக்கு பிறந்தவங்க, உங்களுக்கு சராசரி அறிவுலன்றது உதாரணம். ஒரு அந்த அவன் பேசுறீங்க பாருங்க, இன்னொருத்தர் பாஜக ஆதரிச்சு பேசாம மாரிதாஸ் முட்டாள் கைது பண்ணு. எது கைது பண்ணா? ஏடா லூசு பேல, நீங்களா ஜேர்னலிஸ்ட் படிச்சீங்களா? என்னடா லூசா இருக்கீங்க? அதாவது வழக்கறிஞர்கிட்ட 2011 வேலை வாய்ப்பு விஷயமாக வர்றாங்கன்னு வச்சுக்கோ, வாதப்படியே ஒத்துக்கிறேன். அவங்க என்ன சொன்னா, ஒருத்தன் மிரட்டினாருன்றான், ஒருத்தன் திருநகர்ல சட்ட அலுவலகத்துக்கு போனார், வீடு அங்கதான் இருந்துச்சு, கவியரசு மைத்தினர்ன்றான். இவரை போய் இந்த பேட்டி கேட்கிறான், காலவாசல் பசு தானே, காலவாசல் பசு வம்பா சொல்றான். ஆமாங்க போனங்க, ஆனா அவர் வந்து அவர் யாரோ பகத்தொருத்தனை கூட்டு வந்தேன்றார். அது வேற வழக்கு. யாரு நிகிதாவோட என் வீட்டுக்கு என்னை சந்தித்ததாக யாரும் சொல்லல. நிறுவி சரியான ஒரு ஆம்பளைக்கு பிறந்திருந்தா, நீங்க பல பேருக்கு பிறந்திருப்பீங்க தான் பேசுவீங்க. இப்ப நான் வந்து ஒரிஜினலா பேசுறேன். இப்ப நான் இன்னும் சொல்ல போறேன் குற்றச்சாட்டு, அதெல்லாம் ஆதாரம் என்கிட்ட இருக்கு. இப்ப என்னைய மாதிரி நீ வந்து ஒரு நாள் வழக்கறிஞர்னா ஒரு ஆளுக்கு, இப்ப உங்களுக்கு நான் வழக்கறிஞர் அப்படின்னா என்ன ஆதாரம்னு கேட்டா, உங்களுக்கு வழக்குல நான் வக்காலத்து கையெழுத்து போட்டு நீதிமன்றங்கள் ஆஜரானால் நான் உங்களுடைய வழக்கறிஞர். இது இவங்களை சொன்ன பார் கவுன்சில் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் தூக்கி உள்ள வச்சிடலாம். நான் யாருக்கும் நிகிதாவுக்கோ யாருக்குமே நான் ஆஜராகல. அவங்களுக்கு 17க்கு மேற்பட்ட வழக்கு இருக்கிறா சொல்றாங்க, அதிகாரம் இல்லாத தகவல். ஆனா எந்த வழக்குலையாவது நான் ஆஜராயிருக்கேனா? சரி, யாருக்காவது இந்த வேலை வாய்ப்பு கொடுத்து பணம் பறி கொடுத்து உங்களுக்கு நான் போன் பண்ணியிருக்கேனா? முட்டாள் நிரூபி. நீ ஒரு தாய் தவனுக்கு பிறந்த வலைதளத்தில் பேசுறீல, ஒரு ஆதாரத்தை தூக்கி போடு. பசுவன் பாண்டி இன்னாருக்கு பேசினாரு அப்படின்னு சொல்லு. இல்ல அவங்களே தேடி நான் இப்ப அவங்க எனக்கு உறவினர், இப்ப கடைசி விசாரிச்சு பார்த்தா உறவினர்கள், நான் போனேன்னாக்க உங்களை தூக்கி போட்டு மிதிச்சு போடுவேன். எப்ப நேற்று எனக்கு போன் வந்துருச்சு, உரப்புனூர் இந்த உசுலம்பேட்டில் யாரு ஏன் சொந்த பந்தாண்டா இருக்கான், தெரியாம இருப்பேன், எங்களுக்குள்ள ஈஸியாவா உடனே தொடர்பு கொண்டா யாருன்னு தெரிஞ்சு போங்க. என்னங்க உங்களை எங்களுக்கு இப்பதான் தெரியும், நான் வரட்டு கட்டி வைக்கிறோம் இருக்கேன், இன்னும் போயிடாத பக்கம் உன் நல்லதுக்கு சொல்றேன், கட்டி வச்சு போடுறாங்க ஊர்ல. ஆனா நான் என்ன சொல்றேன், அவ யார்கிட்டயாவது இப்பயாவது இன்னும் கூட நான் அவங்கள தொடர்பு கொள்ளல. இப்ப நான் உங்களை கிளிக்க விட்டுருக்க முடியும், எனக்கு அது தேவையில்லை. நான் நேர்மையின் பக்கம் நிக்கிறவன், உடனே மாதிரி வம்பா போய் பேசுறதுக்கு இல்லை. இப்ப 2011 நிகிதாவே இந்த வழக்கு சம்பவம் வந்திருக்குன்னு வச்சுக்கு வாதப்படி வந்திருந்தா, 2025 மணப்புறத்துல போய் அஜித் படுகொலை பண்ணுவாங்கன்னு தெரியுமா? என்ன அறிவு இருக்காடா? தொடர்புன்றே வாதப்படியே பசுவன் பாண்டியனுக்கு வழக்கறிஞரா இருக்கேன்னு வச்சுக்கப்பா. வாதப்படி இல்ல அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது, அது வேறு. வாதப்படியே அந்த பசுவன் பாண்டியனோ இந்த பசுவன் பாண்டியனோ. ஆனா உனக்கு வந்து அவங்களுக்கு 2011 வழக்கு விஷயமா வந்திருக்காங்க. அவங்க 2025 மணப்புறத்துல அஜித்தை கொலை பண்ண போறாங்க போலீஸை வச்சுட்டு தெரியுமா? இப்ப அஜித் படுகொலையை பற்றி பேசுறதை விட்டுட்டு பசும்பொன் பாண்டியன் 2011 வேலை வாய்ப்பு அஜித்தால பாதிக்கப்பட்டவர்கள் வந்து பேசினாங்கன்றது எந்த வகையில குற்றம்? வாதப்படி ஏத்துக்க. நான் வாதத்துக்கு தான் சொல்றேன். என்னை வந்து நீயா வம்பா போய் மாற்றீங்க. இது வழக்கறிஞர் தொழில். ஆனா நான் இல்லைன்றத உன்னால எந்த வகையிலும் நான் நிரூபிச்சுட்டேன். அந்த பையன் யதார்த்தமா பேசுறான், அவன் தான் முத பேசுறான். அவன் வெளியூர் கிடையாது, வெளி மாவட்டம் இல்லை, தெளிவா பேசிட்டான். அதனால நீ வந்து தேவையில்லாம நான் வந்து பேசினா உன் தலைவன் சைமன் யோக்கியனா? டேய், உன் தலைவன் சைமன் காதலிச்சு கல்யாணம் முடிச்சுக்காம பார்த்தியா? எனக்கு காளிமுத்தண்ண மேல ஒரு மரியாதை உண்டு, மொழி போராட்ட வீரன். ஆனா முத ராபின் மீன் வழக்கு தெரியுமாடா? சொல்லாங்களா? திருட்டு கும்பலா? இருட்டில் பிறந்தவங்களா? திருட்டுக்கு பிறந்தவங்களா? சைமன் கூட இருக்குல்ல யாரு உங்களுக்கு? அவங்க ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்களாம் 2 நாளா. என்ன தீர்மானம்? தமிழ்நாட்டிலேயே மிரட்டுற பெரிய வல்லமை படைச்சால் யாரு? பசும்பொன் பாண்டியன். அப்ப நம்ம அப்பன் சரியில்லாம இருக்கான், நம்ம அக்காவை கட்டினவன் சரியில்லாம இருக்கான், தங்கச்சியை கட்டினவன் சகோதரிகள் எனக்கு அது வேற, நான் பெரியார் ஆளு. ஆனா இவங்க என்ன தீர்மானம் போட்டிருக்காங்கடா, தமிழ்நாட்டில் மிரட்டுறதுக்கு கெட்டிக்காரன் யாருன்னா பசும்பொன் பாண்டியன் தான்.
அதனால் நம்ம இன்சியில் இனிமே அப்பம்பேரை விட்டுட்டு மாற்றிக்கிருவோம். நாம் தமிழ் கட்சிக்காரெல்லாம் பசுமுன் பாண்டிய மகன் போட்டுக்குருவோம், பசுமுன் பாண்டிய மச்சினு போட்டுக்குருவோம்னு நினைக்கிறீங்க, போட்டுக்க, எனக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை. திருநகர் பசுமுன் பாண்டியன் சொல்றாங்க. அந்த பசுமுன் பாண்டியன் இப்ப நீ வலைதளத்துல பேசிட்டு இருக்க பாரு, அந்த பசுமுன் பாண்டியன் உங்க ஆத்தாக்கு என்ன வேணும், உங்க சகோதரிகள் என்ன வேணும், அவன் இந்த பசுமுன் பாண்டியன் நீயா சொல்ற பாரு, காலவாசல் பசுமுன் பாண்டியன், இவன் உங்களுக்கு என்ன வேணும், ஆதாரமா பேசு. இப்ப நான் சொல்றது ஒரு வழக்கறிஞர், நான் இப்படிதான் பேசுவேன். ஏன்னா நீ முறகட்டத்தினமா சைமன் தூண்டி விடுறான். அரணையூர் கதையை சொல்லவா சைமன், நீ சுல்லாங்களை விட்டு மோத அடிச்சு விடுவார் பசுமணி கோபக்காரரு. நான் அடிக்க மாட்டேன், நான் அடிச்சு பிஎஸ் முக்க மாட்டேன். ஆனா அரணையூர் ரகசியம் என்ன என்கிட்ட இருக்கு. ஆசிரியர் உங்க அம்மா செபாஸ்டின், நீ தொடர்ந்து சுல்லாங்களை விட்டு பேசினா 600 ரகசியத்தை 1 மணி நேரம் பேசுவேன். அந்த ஆசிரியர் யார், அந்த ஆசிரியருக்கு சைமனுக்கு என்ன தொடர்பு, இறந்து போன 600 ஆசிரியருக்கும் உங்க அம்மாவுக்கு என்ன தொடர்பு, செபாஸ்டியான் ஏன் இறந்தார் பேசுவோம். இதுக்கு ஒரு ஆதாரம் இருக்கு, நான் ஆதாரத்திலும் பேசுறேன். சொல்லாங்க உங்களுக்கு ஆதாரம் இல்லாம பிறந்தவங்க நீங்க, பர்த் சர்டிபிகேட் இல்லாதவங்க. அதான் இன்சில தேடிக்கிட்டு இருக்க வீரமானவன், இவன் இன்சில போடலாமா நினைக்கிற, போட்டுக்க. கோலையெல்லாம் என்சில போட்டுக்க, மிரட்டலுக்கு பயப்படவில்லா உங்களுக்கு என்சில போட்டுக்க. கதறா எதுக்குடா கதற, கோதரை பிரிவேன் உள்ள, கோதரை பிரிவேன், சங்க கோதரை பிரிவேன். அது எனக்கு வேலை இல்லை. என்னுடைய வேலை மிரட்டல்காரன். யாருக்கு மிரட்டுவேன், நான் பிறந்த தமிழினத்துக்கு ஒரு ஆபத்து என்றால், பாசிச சக்தியால் ஒரு ஆபத்து என்றால் மிரட்டுவேன். இங்க எச் ராஜா பேசுறான் பாரு, அயோத்தியாக்க வேண்டு மிரட்டுவேன் எச் ராஜாவை. தமிழ்நாட்டில் தமிழ் கலாச்சாரத்துக்கு எதிராக பேசினா மிரட்டுவேன், பெரியாரை எதிர்த்து பேசினால் மிரட்டுவேன், திராவிட கருத்தில் எதிர்த்து பேசினா மிரட்டுவேன். பிழைப்புக்காக உள்ள மாதிரி ஈழத்தமிழருக்காக பிரபாகரனோடு நாங்களாம் இருந்தவன். சரியா, ஆள் மாதிரி ஒரு நிமிஷம் போட்டோ ஷூட் எடுத்துட்டு உலகத்தில் வாழக்கூடிய ஈழத்தமிழத்துல வசூல் பண்ணி பிழைப்பு நடத்தி ஈன பிழைப்பு நடத்துறவன் நான் இல்ல. ஒரு யோக்கியனா சைமன், ராபின் மெயின் வழக்க பேசுமாடா சொல்லாங்களா, கேட்கிற கேள்வி கூட பதில் சொல். ராபின் மெயின் வழக்க பத்தி வலைதளத்துல போடு. பசுமுன் பாண்டிய அழகா அவங்க சொல்றாங்க, சொல்றது என் பேர் நானே அப்படி அழகா சொன்னது இல்லை, அவ்வளவு அழகா தெரியுது அவங்களுக்கு. நான் என் பேச்சு தோரணைலாம் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியா தான் பேசுறாங்க, ரொம்ப விரும்புறாங்க. அவங்க விரும்புறாங்களா எப்படின்னு தெரியல எனக்கு. ஏடா லூசு பல்ல, ராபின் மெயின் வழக்க பத்தி பேசுவோமா, அரணையூர் ஆசிரியர் செபாஸ்டியனை பத்தி பேசுவோமா? 5 நாளா ஒரு தாய் மகனை பறிகொடுத்து விட்டு இருக்கிறார். நிகிதா யார்? அந்த நிகிதாவை அதை விட்டுட்டு நீங்க திசை திருப்பீங்களா? நீங்க தாண்டா நிகிதாவுக்கு உடன்பட்டவங்க. சைமனுக்கு நிகிதா கேடா தொடர்பு வேணும் கூட. நான் உங்களை மாதிரி அயோக்கியில் ஒரு படம் வந்திருக்கு, கயல்விழி கூட இருக்கிற மாதிரி ஒரு படம் வந்திருக்கு எனக்கு. இது நீங்க சொல்லுங்க, அவங்க உங்களை தவறா சொல்றாங்கல்ல, நீங்க கயல்விழி தான் நிகிதா கூட இருக்குன்னு சொல்லுங்க. நான் அப்படி சொல்ல மாட்டேன், ஏன்னா கயல்விழி எனக்கு சின்ன வயசுல தெரியும். அவளை அயோக்கியத்தனமான பிரார்த்தனமான அரசியல் பண்ண வேண்டிய அவசியம், எனக்கு மலிவான விளம்பரம் தேட வேண்டிய அவசியம். நான் சொன்னா அப்ப சொல்லலாம், நான் பேசுறதுக்கெல்லாம் ஆதாரம் உண்டு. நீ ஒரு ஆதாரம், ஒரு போன்ல நான் யார்கிட்டயாவது பேசியிருக்கேன் அல்லது யார்கிட்டயாவது இது சம்பந்தமா தொடர்பு வச்சிருக்கேன், அப்படியே இருந்தால் ஆமான்னு சொல்லி தவறு கிடையாது. வழக்கறி இப்போ சீமான் சொல்றேன், பாலியல் தொழிலாளிகிட்ட நான் காசு கொடுத்து தான் போனேன்றேன். ரெட் லைட்டுக்கு போறவே அதுக்கு தான் நான் போவேன் காசு கொடுத்துட்டு. வழக்கறிஞர் வீட்டுக்கு இன்னும் சொல்ற வேடிக்கை என்னன்னு கேட்டா, சண்டை போட்டிருக்காங்க 2 பேரும், பணம் தரணும், இன்னொருத்தர் பெட்ரோல் பொருளுக்கு வாங்கி ஏமாத்திட்டேன்னு சொல்றான். இந்த விஷயத்துமே இல்லைன்றான். அவன் 2 பேரும் சண்டை போட்டு என் வீட்டுக்கு எதுக்கு வந்தாங்க? 2வது ஏன்டா எவ்வளோ நேரம் பஞ்சாயத்தே பேசலையா, நீங்க 2 பேரும் அவங்க வேலையை பாருன்னு சொல்லிட்டுனா அவங்க போயிட்டாங்களாம். ஏய் இல்லடா, கேட்பல நெய் விடுந்தா கேட்கறன்னு கேட்கற அறிவு போச்சு, லூசு பிள்ளைகளா. 2 பேரும் சண்டை போட்டு, ஒன்று எதிரி என்கிட்ட வருவேன், இல்லை அவனுடைய எதிரி இன்னொரு வக்கீல்கிட்ட போவேன். 2 பேருமே சண்டை போட்டு என் வீட்டுக்கு எதுக்கு வர்றேன்? இவங்க ஆர்குமெண்ட்லேயே நிகிதா என் வீட்டுக்கு வந்ததாகவோ தொடர்பு இருந்ததாகவோ இல்லை, யாருமே வரல. அவன் தான் தெளிவா, அந்த பையன் தெளிவா பேசிட்டானே. இப்ப இவங்க
பசும்பொன் பாண்டியன் சிக்க எதுல என்னாச்சு அப்படியே இருந்தாலும் இல்லை வாதத்துக்கு இருந்தாலும் என்ன அங்க பெரிய தவறு நடந்திருக்கு. இப்ப இந்த தம்பி இறந்திருக்கானே அதை பேசு. நீங்க தப்பிக்க வைக்கிறீங்க. நீங்க காசு சைமன் இதுக்கு காசு வாங்கினாலும் வாங்கியிருப்பான். காசை வாங்கிட்டு நான் சந்திச்சு ரகசிய பேரம் பேசினாலும் பேசியிருப்பான். பைபாஸ் ரோட்ல காளிமுத்துக்கு சொந்தமான காம்ப்ளெக்ஸ் இருக்கு, பின்னாடி லாட்ஜ் இருக்கு. அந்த லாட்ஜில் தான் நீ தங்கி காதலிச்ச. நான் பேசினா முழுவதும் பேசவா வேணாமான்றது நீ தான் முடிவு பண்ணிக்கிறேன்னு. காதலுக்கு முன்னாடி உன் காதலிக்கு யாரு, உனக்கு யாரு, அங்க எப்படி காதல் நடந்துச்சு, அந்த காம்ப்ளெக்ஸ் இன்னும் புறம்போக்கு இடத்துல இருக்கு. நீ யோக்கியம் புறம்போக்கு பூரா நாடு கூட பேசிட்டு வர. காம்ப்ளெக்ஸ்ல இருக்குமாடா? மாடக்குளம் பஞ்சாயத்து, பொன்மேனி பஞ்சாயத்து, வாய்க்கா புறம்போக்கு. நான் காளிமுத்து கொடுக்குற மரியாதை. இன்னும் சொல்லவா, ஓ மாமியார் வேணாம், யாராட்ட குவாரி வாங்கி தரும் சொல்லி பணம் வாங்கி ஏமாத்தின பேர் இறந்து போனவங்க எத்தனை பேர்? சென்னையில் என்ன ஆள் இருக்கான்? பணம் கொடுத்துக்கு ஆதாரம் என்கிட்ட இருக்கு. மணல் குவாரி பீன் சபாநாயகர் பதவியில் இருக்கும்போது தலைமைச் செயலகத்தில் பீன் போஸ்ட் வாங்கி தரல எத்தனை பேர்ட்ட பணம் வாங்கி இன்னும் கொடுக்கல. வரிசை நிப்பாட்டவா? சைமன் தூக்கு போட்டுருவியா? அவனுக்கு ஆர்வம் வளையத்தில் யோகி மாதிரி பேசுறீங்களே, நீங்களும் தூக்கு போடணும். காலையில் நிப்பாட்டுவேன், காலை 10 மணிக்கு நிப்பாட்டுறேன். SS கால் நிப்பாட்ட வாடா, இல்ல வளையல் நேரத்துல பாரு. வளையதளம் மேல மூஞ்சியா முகரே ஒருத்தர்லாம் அவன் என்ன ஆளு சிவனு விஷ்ணு, அவன் மூஞ்சி முகரையும் பாரு. நாய், பல பேருக்கு பிறந்த நாய் பேசுதான் பேச்சு. ஒரே எத்து அவளை எத்தி கொண்டு போடுவேன் களவாணி பேல. ஏண்டா நாய, காலை 10 மணிக்கு அந்த சவாலை ஒத்துக்கூடா. நீ உங்க அப்பனுக்கு உங்க ஆத்தாளுக்கு பிறந்தா காலை 10 மணிக்கு நம்முடைய சைமன் தலைவன் சைமன் மாமியா எத்தனை பேர்கிட்ட வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு பணம் வாங்கியிருக்கின்றது. ஆளை கொண்டு நிப்பாட்டலாம், பணம் கொடுத்து சைமன் கொடுத்துருவா, நீ கொடுத்துருவாடா. காலை நிப்பாட்ட ஒரு 10 மணிடா, காலை சவாலை ஒத்துக்கிறணும். நீங்க சரியான ஆம்பளையா இருந்தா அப்ப நான் ஒத்துக்கிறேன். அவன் 2011 அவன் என்ன சொல்றான், இந்த மாதிரி ஏமாத்தப்பட்டோம், ஏமாத்தப்பட்டவங்க அப்படியே படுத்துக்கிட்டீங்களா? நீ கேட்கணும் ஆம்பளை. அந்த நிகிதா அந்த ஊர் ஆலம்பட்டியில தான் இருக்கு, அங்கேயே தான் குடியிருந்திருக்கு. நேற்றைக்கு அந்த பையன் இறந்து போனதுக்கு பின்னாடி தான் கட்ட பைய தூக்கிட்டு போயிருக்கு. இப்போ வரைக்கும் பேசிட்டு இருக்கு. இந்த பாதிக்கப்பட்ட பூரா அங்கதானே இருந்தீங்க. அந்த வக்கீல் பசும்பொன் பாண்டியன் சொன்னதோட போய் படுத்துட்டாங்களாம். என்னடா பேச்சு, யாரா நம்புவா? இப்ப நான் சொல்றேன் இதுக்கெல்லாம் ஆதார். பசும்பொன் பாண்டியன், இப்ப பசும்பொன் பாண்டியன் இந்த வழக்குக்கு என்ன சம்பந்தம்? 2011 சம்பந்தம் இந்த பொண்ணு வந்திருக்குன்னு வச்சுக்க. 2025 சாகு செத்து போவான், அதனால அந்த பொண்ணு அன்னைக்கு விரட்டி விட சொல்றியா? இப்ப சைமனுடைய சின்ன மாமனார் ஓடான ஓடி வேலை வாங்கி தரேன்னு சொல்லி அவர் 6 மாசத்துக்கு முன்னாடி திருமணம் வச்சிருந்தார் சிவகாசி பக்கத்துல. உனக்கு எவ்வளவு ட்ரம் செட்டு ஆடம்பரமான வரவேற்பு, உனக்கு எந்த காசுல? ஊரு பைய வேலை வாங்கி தரேன்னு சொல்லி ஏமாத்தி வாங்கின அந்த பணத்துல ஊர்வலம் போனவன் புகைப்படம் இருக்கு, வீடியோ இருக்கு. நாளை காலை 10 மணிக்கு வரையா 9 மணிக்கு வரையா? இதுக்கு புறா சைமன் என்ற சீமானுடைய குடும்பமே ஃப்ராடு குடும்பம். வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு கைல்வெளி சித்தப்படம் பெரிய படம் தூக்கு போட்டு இறந்தவ எத்தனை பேரு? வழக்கு இப்ப இருக்கு. வழக்கு எடுத்து காட்டவா, போட்டோ எடுத்து காட்டவா, ஆளை கொண்டு நிப்பாட்டவா? ஆதாரம் என்கிட்ட இருக்கு, நீங்க பேசுறீங்க. அதனால உனக்கு என்ன சொல்றேன்னு, இந்த களவாணி பெண்ணுக்கு நாங்க கருத்தில் ரீதியா நாள்றா. சைமன் சீமான்லாம் என் கால் தூசி சமம், நீங்களாம் என் மறைவெடுத்து மயிலுக்கு சமம். நான் பெரியார் சிந்தனையாளர், அண்ணாவுடைய சிந்தனையாளர். நீ ஆற்ற மோத பாக்குற, கருத்து மோதுவோம், எழுத்து கருத்து மோதுவோம், சொல்லுக்கு சொல்லு மோதுவா. நான் எதற்கும் அஞ்சாத சிங்கம், தெரிஞ்சுக்க. கதற மாட்டோம், குதறிடுவோம். அதனால நீ இந்த சுல்லாங்களை விட்டு சைமன் உன்னை நேர பாக்குறேன். காலவாசல்ல நான் சொன்னதுக்கு அப்புறம் ரெக்கார்டு இருக்கு. காம்ப்ளெக்ஸ் புறம்போக்குல இருக்கு. நீ ஊர்ல புறம்போக்கு நிலத்தெல்லாம் அகற்றுன்னு பேசிக்கிட்டு இருக்க. ஆதாரத்துன்னு வரவா? ஓ மாமியார் எத்தனை பேருக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்குன்னு சொல்லி ஏமாத்திருக்கு, ஆதாரத்துன்னு கொண்டு வரவா? ஆதாரம் நான் ஆதாரத்துடன் தரவுடன் பேசுவேன். நீ பேச முடியுமா? இந்த வலைதளத்துல பேசுறான் பாரு, மாமாக்காரன் கூட்டி கொடுத்தவன், அவனுக்கு கூட்டி கொடுக்கறதுக்கு தான் உங்களுக்கு வலைதளம் நடத்துறீங்க. நான் பேசுறதுக்கு ஆதாரம் உங்களுக்கு என்ன இருக்கு? ஆதாரம் தாரமுத்த இழந்தவன்,
தாரத்தை கூட்டி கொடுக்குறவன் அடக்கிக்கொள், இல்லை என்றால் நேருக்கு நேரு வா, ஆதாரத்துடன் வா. நான் ஆதாரத்துடன் எங்க எப்ப கூப்பிட்டாலும் நான் சொன்னதுக்கு அப்புறம் ஆதாரம் இருக்கு. சைமன் என்ற சீமானுடைய மாமியார் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி ஏமாத்துறதுக்கு என்கிட்ட ஆதாரம் இருக்கு. ஆள் இருக்கான், ஆளை கொண்டு நிற்பாட்டவன், ஆதாரத்தை கொடுவா. கைவிழி சித்தப்ப எத்தனை பேரை கொள்ளையடிச்சிருக்கேன் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி எத்தனை பேர் இறந்துருக்கு, ரோட்ல நிக்கிறான், கோர்ட்ல வழக்கு இருக்கு, கொண்டு வரவா. அதுல ஊர்வலம் போனவன் தான் இந்த சைமன். இவெல்லாம் பேசிக்கிறான் பிக்காளி பையன். எச்சரிக்கை. நன்றி சார். நன்றி.